அன்பிற்கினிய நண்பர்களே வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்வியும் சகஜமாக அது ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியம். நம்மளுடைய பயணங்கள் எப்பவுமே வெற்றியை நோக்கி தான் இருக்குது. ஆனால் பயணங்களுடைய வெற்றி ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்விகளை நீங்கள் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அவ்வளோ தூரம் வெற்றி வரும். ஒரு முறை தோத்துட்டா அப்படின்னா அதுக்காக விட்டு போகாதீங்க. நீங்கள் 10 வாட்டி தோத்தாலும் விட்டுட்டு போகாதீங்க. அது எல்லாமே உங்களுடைய அனுபவமாக எடுத்துகிட்டு வாங்க. இன்றைய குழந்தைகிட்ட நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு வாட்டி தோத்துட்டுனா திட்டுறது, அவங்கள அவமதிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுபவங்கள் இல்லை. அந்த அனுபவத்தை எப்படி வர வைக்கலாம் அப்படின்னு பாருங்கள். மாணவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் வந்து 100க்கு 100 வாங்கணும், நல்லா படிக்கலை அப்படின்னா அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க, அந்த அனுபவத்தை ஏற்படுத்துங்க. அவங்களுக்கு எளிய முறையில் படிக்க சொல்கிறத சொல்லிக் கொடுங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோல்விகள் வந்து தடைகள் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அப்போது அடுத்தது என்ன, இன்றைக்கி படிக்க வேண்டியது நாளைக்கு படிக்கலாமா, நாளைக்கு படிக்க வேண்டியது எப்படி ஈஸியாக படிக்கலாம், எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ஒரு தொழில்துறைக்கு போயிட்ட பிறகு எனக்கு வெற்றியே கிடைக்கல, நான் இருந்த இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, எதற்காக செய்கிறீங்க, எப்படி முன்னேறுறது அப்படின்னு பட்ட சிந்திங்க. அப்போது நான் காலையில் வந்துட்டேன் சாயங்காலம் போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கினீங்களா, அந்த விஷயத்தோட கற்றுக்கின பிறகு நாளைக்கு அதை கொண்டு பயிற்சி எடுக்கிறீங்களா, அந்த பயிற்சியோடு நீங்கள் தினக்கு செஞ்சால் முயற்சியாகவும் அது தொடர்ச்சியாக செஞ்சால் நீங்கள் வெற்றியாளர். அப்போ எல்லாருக்குமே சொல்லுவோம், இன்றைய வாழ்க்கையில் தோல்வி வந்து நிரந்தரமும் இல்லை, வெற்றி வந்து அதுக்கு உண்டான பலனும் இல்லை அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், நான் இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினதும் அதே கதை தான். ஏன்னா நீங்கள் 10வது படிக்கும் போது அது வெற்றி நோக்கி போயிட்டு இருப்பீங்க. ஒரு 500 மார்க்குக்கு நீங்கள் 496 கூட எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வெற்றி. ஆனால் அந்த வெற்றி நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிரந்தரம் கிடையாது. அடுத்தது நீங்கள் +2 பண்ணும்போது அதுக்கு சரி கட்ட அளவுக்கு நீங்கள் படிக்கணும். அப்போ படிக்கிறதுக்கு உங்களுடைய தோல்விகள் என்ன நிலைமையில் நிற்கும் அப்படின்னா, அந்த தோல்விகளை நீங்கள் எவ்வளோ தூரம் கடந்து போகிறீங்களோ அவ்வளோ தூரம் வெற்றியாக இருக்கும். இது ஒரு தொழில்துறையில் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா, நமக்கு பள்ளி பருவத்தில் முடிச்சிடுறோம், கல்லூரி பருவத்தை முடிச்சிடுறோம், வேலைக்குன்னு போகும்பொழுது நீங்கள் குடும்பத்திலேருந்து வந்துட்டு இருக்கும்பொழுது அனைத்து சூழ்நிலையிலையும் உங்களை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் உங்களுடைய கல்வி சூழ்நிலையும் வேறு. தொழில் ரீதியாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலையும் அங்கே இருக்கிற நிறுவனத்துடைய மனநிலையும் அங்கே இருக்கிறவருடைய மனநிலையும் என்னன்றது நீங்கள் முதல் பார்க்கணும். அப்போது நம்ம கூட இருக்கிறவங்க யார், அவங்களுடைய செயல்முறைகள் என்ன, நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்கணும், அவங்க என்ன விஷயத்தை கற்றுக்கணுன்ற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடைமுறைக்கே வந்துட்டுருக்கும். அப்போது அந்த நடைமுறையில் ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கினீங்க, நீங்கள் வெற்றியாளர். நன்றி, வணக்கம்.